கபடி வரலாறு எபிசோட் 1. யார் இந்த ஜெகா? எதுக்காக இந்த ஊர் மக்கள்லாம் இவங்கள கொண்டாடுறாங்க? சுமார் 55 வருஷமா கரூர் மாவட்டத்தை சேர்ந்த புலியூர் கிராம மக்கள் மீண்டும் நெப்போலியன் அப்படிங்கிற பேர்ல கபடி விளையாண்டு பல சாதனைகளை படைச்சிருக்காங்க. இந்த மீண்டும் நெப்போலியன் அணியை சேர்ந்தவர் தான் நம்ம ஜெகதீஷன் அப்படிங்கிறவர். இவரு ஒரு சிறந்த கபடி வீரரா இருந்திருக்காரு. பல வருடத்திற்கு முன்பு கைவிடப்பட்ட மீண்டும் நெப்போலியன் டீமை மீண்டும் கொண்டு வந்திருக்காரு, உருவாக்கி இருக்காருன்னே சொல்லலாம். கடந்த 6 வருடத்திற்கு முன்பு நடந்த பைக் ஆக்சிடென்ட்ல ஜெகதீஷன் இறந்து போயிடுறாரு. ஜெகதீஷனுடைய ஜூனியரும் நெருங்கிய நண்பருமான அருண் 6 மாதத்திற்கு முன்பு ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்பை ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு ஜெகா ஸ்போர்ட்ஸ் கிளப்னு பெயரும் வைக்கிறாரு ஜெகதீஷனுடைய நினைவா. இந்த ஜெகா ஸ்போர்ட்ஸ் கிளப்பை சேர்ந்தவங்க பல சாதனைகளை புரிஞ்சிருக்காங்க. அதுலயும் முக்கியமா கடந்த வருடம் நடந்த ஈசா கிராமோற்சவம்ல ஜெகா ஸ்போர்ட்ஸ் கிளப்பை சேர்ந்த மாணவிகள் 3ஆம் இடம் பெற்றிருக்காங்க. பள்ளி அளவிலான நடந்த குறுவட்ட போட்டிகள்ல முதலிடமும் பெற்றிருக்காங்க. மாணவிகள் மட்டுமல்லாமல் மாணவர்களும் பல சாதனைகளை புரிஞ்சிருக்காங்க. ஜெகா ஸ்போர்ட்ஸ் கிளப்பை சேர்ந்த மணிகண்டன் அப்படிங்கிறவரு புலியூர்ல பிறந்தவர். இவருக்கு கற்பகம் காலேஜ்ல ஒரு சீட்டு கிடைக்குது ஸ்போர்ட்ஸ் கோட்டால. வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட நம்ம மணிகண்டன் யூனிவர்சிட்டி மேட்சுக்காக தேர்வு செய்யப்படுறாரு. கற்பகம் யூனிவர்சிட்டிக்காக நல்லாவும் விளையாடுறாரு. அது மட்டும் இல்லாம கோவை போலீஸ் டீம்ல விளையாட ஒரு வாய்ப்பும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு காவலர் டீம்ல ஒரு அப்பாயின்மெண்ட்டும் கிடைக்குது. இதே ஜெகா ஸ்போர்ட்ஸ் கிளப்பை சேர்ந்த சுகுந்தன் அப்படிங்கிறவரு பள்ளி பயின்று வருகிறாரு. இவரு 2024 டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி நடந்த HDFI சப் ஜூனியர் கபடி போட்டியில தமிழ்நாட்டிற்காக போய் விளையாடிட்டு வந்திருக்காரு. சுகுந்தன் STATல செலக்ட் ஆகி தற்பொழுது தேனியில பயிற்சி பெற்று வருகிறாரு. இதே ஜெகா ஸ்போர்ட்ஸ் கிளப்பை சேர்ந்த பிரியா மற்றும் கோபிகா இருவரும் கடந்த ஆண்டு விழுப்புரத்தில் நடந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட்ல கரூர் மாவட்டத்தை தழுவி இருவரும் நல்லா விளையாடி வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். இது போன்று உங்களது கபடி வரலாறையும் பதிவு செய்ய விரும்புகிறீர்களா? கமெண்ட்ல உங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுங்க, நாங்க உங்களை தொடர்பு கொள்றோம். நன்றி, வணக்கம்.